நேயர்களுக்கு வணக்கம். ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் வெவ்வேறு கட்டமாக போராட்டங்களை நடத்தினார்கள். ஆர்ப்பாட்டம், பணியில கலந்து கொள்ளாத போராட்டம், பேரணி அப்படின்னு பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தேர்தல் பணிகள் கூட பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. அரசு பணிகள் ஸ்தம்பித்தன. இந்த நிலையில இன்று சட்டமன்றத்தில் 110வது விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 11 சலுகைகளை அறிவித்திருக்கிறார். முழுமையான ஓய்வூதியத்தை முன்பு 2003க்கு முன்பு அரசே கொடுத்து வந்தது. அதற்கு பிறகு முந்தைய அதிமுக ஆட்சியில் புதிய பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கப்படும் என்றும் சில கோரிக்கைகளுக்கு செயல் வடிவமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் தொடரணும் அப்படிங்கிற கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இதற்கென ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அது தீர ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10 சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அரசு ஊழியர்கள் போராடிய, தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணங்கள்ல சில காரணங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கப்படாத கோரிக்கைகளும் இருக்கவே செய்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. அரசு ஊழியர்களுடைய போராட்டம் தேர்தல் நேரத்தை கருத்தில் கொண்டு அதை வாய்ப்பா பயன்படுத்தி ஒரு அழுத்தமாங்கிற ஒரு கேள்வி எழுந்தது போல, தேர்தல் நேர சமாளிப்பா இந்த சலுகைகள், இந்த அறிவிப்பெல்லாம் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதுல சில கோரிக்கைகள் உத்தரவாதமாக அதிமுகவால் 2011 தேர்தல் அறிக்கையிலேயே, தேர்தல் பிரச்சாரத்திலேயே கொடுக்கப்பட்டவை. இவ்வளவு தாமதமாக ஏன் என்ற கேள்வியும் இந்த தருணத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதில் பல கோரிக்கைகள், நெடுநாள் கோரிக்கைகள் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம். அரசு ஊழியர்களுக்கான இந்த அறிவிப்புகள் கரிசனமா, கண் துடைப்பா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்மிடையே பங்கேற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்மிடையே இணைகிறார் தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகத்தை சேர்ந்த திரு சவுந்தரராஜன். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு அப்பர் அவர்கள் இணைகிறார், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர் அவர். அதே போல நம்முடைய இணைய இருக்கிறார் திரு மாஃபா பாண்டியராஜன், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர். திரு சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட முதல் கேள்வியை நான் கேட்க இருக்கின்றேன். இந்த போராட்டத்துல நீங்க பங்கு கொள்ளல, அரசு ஊழியர் சங்கம் பெருந்திரளா இந்த போராட்டத்துல பங்கு கொண்டது, நீங்க பங்கு கொள்ளல. அவங்க வைத்த நியாயம் என்னன்னா, இது 2011 தேர்தல் அறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அவ்வப்போது நடத்தப்படும் உத்தரவாதம் இருந்தது. அதை தாண்டி இந்த ஒரு புதிய பென்ஷன் திட்டத்துக்கு மாற்றாக பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படுவது குறித்தும் உத்தரவாதம் இருந்தது. இவ்வளவு இருந்தும் கூட 5 ஆண்டுகள் ஆகியும் 5 ஆண்டு நிறைவில் இது செயல்படுத்தப்படல அப்படிங்கறத விமர்சனமா வச்சாங்க. அது இந்த தருணத்துல உத்தரவாதமா அறிவிக்கப்பட்டிருப்பதை கண்துடைப்பா கருதுறீங்களா, இல்லாட்டி சரியான நேரத்துல உரிய முடிவு எடுக்கப்பட்டதா கருது? சரியான நேரத்துல உரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத எங்களுடைய ஒரு கருத்து. ஆஃப்டர் 5 இயர்ஸ். எதனால நான் சொல்றேன் கேளுங்க. 2003 தமிழ்நாடு அரசு இதை அன்னைக்கு தேதியில் அமல்படுத்தியிருந்தாலும் கூட, அதன் பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 2006 இருந்து 2011 வரைக்கும் இந்த சம்பந்தமா யாருமே எந்த பேச்சு எடுக்கல. ஆட்சி மாற்றம் ஏற்படுது. 2011 தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திலுமே கூட இந்த உத்தரவாதத்தை கொடுக்கறாங்க. பேச்சுவார்த்தையும் கூட வெவ்வேறு கட்டங்கள்ல நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாத பட்சத்துல தானே இந்த ஒரு போராட்டம் விரிவடையுது. பேச்சுவார்த்தை நடக்கலன்னு நீங்க இதை வச்சு சொல்றீங்க? முதலமைச்சர் மட்டத்தில் குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் பட்டம் இல்ல, அந்தந்த துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பொதுவான அரசு பணியாளர்களுக்காக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அவங்க கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து காலமுறை கூட்டம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கீகரிக்கப்படாத சங்கத்தினுடைய ஒரு நிலைமை தான் நீங்க சொல்றீங்க. கூப்பிட்டு பேசலன்னு சொல்றது அங்கீகரிக்கப்படாத சங்கம். நாங்க அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் 5 இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்க யாருமே இந்த சைக்கிள கலந்துக்கிடல. இந்த வேலை நிறுத்தத்தில் அவங்க இதே வார்த்தை தான் 2011 அன்று போராட்டம் நடத்தும் போது, திமுக ஆட்சி காலத்தில் நடத்தும் போது அன்றைய முதலமைச்சர் காரணமா சொன்னார். இது யார் கூட பேச்சுவார்த்தை இது அமைச்சர் மட்டத்தில், அதிகாரிகள் மட்டத்தில், செயலர் மட்டத்தில், தலைவர். ஒரு சின்ன கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. அவங்க நாங்க பேசிட்டு இருந்தேன்னு சொல்றாங்கல்ல, 5 வருஷமா பேசிட்டு இருந்ததை எந்த பிரஸ்லயாவது, பத்திரிகையிலாவது, ஊடகங்கள்லயாவது, இல்லன்னா
தன்னுடைய சங்க உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தினா வந்தாதான் துறை மட்டத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சொல்றது தவறு. எப்படி இருக்காங்க 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் எல்லா அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களும் சட்டபூர்வமா அவங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. சட்டபூர்வமா கூட்டணும். அப்படி கூட்டுற கோரிக்கையில முதல் கோரிக்கையா எல்லா சங்கங்களுமே இந்த கோரிக்கையை வச்சு அரசுக்கு தொடர்ந்து சமர்ப்பித்திருக்கிறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம் அவங்க கிட்ட. இது பத்திரிகைகளுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம், அவ்வப்போது தொலைக்காட்சிகளுக்கு நாங்க இதை கொடுத்திருக்கிறோம். அதனால நம்ம கொடுக்கலாம் சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், 2011 வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதை குறிப்பிட்டார்கள். இந்த பிரச்சனை மாத்திரம் இல்ல, அரசு ஊழியர்கள் தொடர்பாக அவங்க என்னென்ன உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அவ்வளவு உத்தரவாதத்தை அவங்க நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. 5 ஆண்டு இறுதியில அதுவும் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்கும் வராத ஒரு சூழ்நிலை தான் இந்த போராட்டத்துக்கே தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு புதிய பென்ஷன் திட்டத்துக்கு மாற்றா பழைய திட்டத்தை கொண்டு வரதுக்கு பரிசீலனை செய்யப்படுங்கிறாங்க. இந்த ஒரு குழுவை 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தா இந்த விமர்சனம் வராது. ஆனா நீங்க இந்த போராட்டம் ஒண்ணு இவங்க நடத்தினதுனால இது அவங்க பரிசீலனை பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க. அது வந்து இல்ல, நிச்சயமா அது இல்ல. நான் சொல்றேன் நிச்சயமா அது இல்ல. காரணம் என்ன? அதற்கு முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இன்னும் 2 மாசத்துல இவங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அரசு ஊழியர் தரப்புல இவங்க முதல்வர் வந்து என்னென்ன வந்து வாக்குறுதிகள் அளிச்சாங்களோ அந்த வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றினாதான் அவங்களுமே வந்து நேரடி தேர்தலை பேஸ் பண்ணும்போது அரசு ஊழியர்கள் மட்டத்தில் அவங்களுக்கு காலகட்டத்தை நம்ம நிர்ணயிக்க வேண்டியதில்லை. எதனால சொல்றேன்னு கேளுங்க. அரசாங்கம் ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வராங்க, பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றிட்டு வராங்க. கிடையாது, பல விஷயங்கள் சைமல்டேனியஸா வெவ்வேறு துறைகள் செய்திருக்கக்கூடிய. இன்னைக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, அமைக்கப்படும் உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா, அதை சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கிறதுல அந்த முடிவெடுக்கிறதுல என்ன தயக்கம், என்ன தடை? இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபிஎஸ் சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் இதை பொறுத்த வரைக்கும் இதுல சில குறைபாடுகள் இருக்கு. என்ன குறைபாடுகள்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து செலுத்தக்கூடிய அந்த கணக்குல பணம் செலுத்தக்கூடியதுல நிறைய மெம்பர்களுக்கு மிஸ்ஸிங் கிரெடிட். இது நிறைய பேருடைய சம்பள கணக்குல இத்தனை வருஷ காலமா சரி செய்யப்படாம இருந்தது. ஒரே நிமிஷம் சார், நான் அதை முடிச்சிடறேன். எதனால அந்த டிலே அப்படிங்கறதுக்கு நான் வந்து முடிச்சிடறேன். ஆனா இவங்க அதிமுக அரசு அமைச்சு கடந்த 1 ஆண்டு காலமா இத கடுமையான முறையில வந்து இந்த ஸ்கீமை வந்து சரியான முறையில வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அவ்வளவருடைய கணக்குலயும் இந்த பணங்களை சரியான முறையில வர வைக்கிறதுக்காக அதுக்குண்டான அக்கௌண்ட்ஸ் செட்டில்மெண்ட் இவ்வளவு நாள் பெண்டிங் இருந்தது. இப்போ இந்த மாசம் ஒரு அரசு ஊழியருக்கு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போன மாசம் வரைக்கும் அந்த கணக்குல பணம் செலுத்திருந்தா மட்டும்தான் இந்த மாசம் சம்பளம் வாங்க முடியும். அப்படிப்பட்ட நிலையை நிபுணர் குழு அமைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நிபுணர் குழு வந்து நமக்கு வந்து ரூல்ஸ் பிரேம் பண்ண வேண்டியிருக்கு. மத்திய அரசு ஆக்ட பிரேம் பண்ணிருக்காங்க. ரூல்ஸ் இப்ப பிரேம் பண்றதுக்கோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கோ தேர்தலுக்கு முன்னாடி நேரம் இருக்காங்கிற கேள்வி அது ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அமைச்சிட்டாங்களா இல்லையா? ஓகே, நான் திரு அப்பர் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். நீங்க வந்து வெவ்வேறு அம்ச கோரிக்கைகள் 20க்கும் மேற்பட்ட அம்ச கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டம் நடத்திருக்கீங்க. 11 சலுகைகளை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. நீங்க மையமா இந்த ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை வலியுறுத்தி வரீங்க. மற்ற கோரிக்கைகளும் முக்கியமானது. இந்த தருணத்துல அறிவிக்கப்பட்டிருப்பது, அதுவும் இன்னைக்கு அறிவிக்கப்படாமலும் கூட போன இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் விதிமுறைகள் வந்துடும். இந்த தருணத்துல முதலமைச்சர் அறிவிப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்றா நீங்க ஏன் பார்க்கலாம்? இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக 13 ஆண்டுகால கோரிக்கை இது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்து 13 ஆண்டுகால கோரிக்கை. 1/4/2003 தமிழ்நாட்டில் அது அமல்படுத்தப்பட்டு வருது. அப்ப அந்த பென்ஷன் என்பது அது சலுகை அல்ல, உரிமை. அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் கட்டுமானத்துக்காகவும் அரசுடைய பங்கு மிக பிரதானமானது என்பதை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகளில் அது ஒரு சமூக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், எனவே வந்து ஓய்வூதியம் வழங்குவது நியாயம் என்று பல தீர்ப்புகளை சொல்லியிருக்குங்க. அப்போ தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து சொன்னது மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா 2013ஆம் ஆண்டு, இதுல ஒண்ணு விசித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்தே இல்ல நம்முடைய ஜனநாயகத்தில். பாருங்க 13 தான். ஆனா அமல்படுத்தப்பட்டது 1/4/2003. சட்டபூர்வ அந்தஸ்து இல்லை. அகில இந்திய அளவுல 2004. ஆமா, அகில இந்திய அளவுல 1/4/2004. அறிவிப்பு சார்ந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தாமதமானதுன்னு கருதுறீங்களா, போதுமானதா கருதுறீங்களா? மிகவும் தாமதமானது, ஆனாலும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறிவிப்புல முதலமைச்சருடைய அறிக்கை ஸ்டேட்மெண்ட் என் கையில இருக்க ஒரிஜினல்.
அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நியாயம். அதுல ஒரு 6000 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக அந்த தொகையை நாங்க செலுத்துறோம்ட்டு வழங்கப்படும்னு அரசு அறிவித்திருக்கு. நாங்க என்ன இதுல சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னதோட மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வரும்பொழுது அஇஅதிமுக அதை எதிர்த்து எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்து அதை ஏன் செயல்படுத்தலன்னு அதுதான் கேட்கிறோம். அப்போ இதுல நீங்க இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது தெளிவா சொல்லிடணும். இந்த கோரிக்கை, இந்த புதிய பென்ஷன் திட்டம் முதல்வர் சொல்லியவாறு ரத்து செய்யப்பட்டு பழைய பென்ஷன் திட்டமே 1/4/2003 பிறகு நியமனமானவர்களுக்கு பொருந்தும் சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வல்லுநர் குழு நாங்கள் அமைக்கிறோம். அது வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கே ஒரு நிபுணர் குழு அமைத்திருப்பது ஏற்கத்தக்கதல்ல. ஆமா, அதை நான் கிளியரா சொல்லி நாங்கள் ஏத்துக்கணும். அதோட நடைமுறைகளை ஆராயத்துக்கு முதல்வர் சொல்லியபடி, முதல்வர் அளித்த வாக்குறுதிப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் செலுத்திய தொகையை நாங்கள் கொடுக்கிறோம் சொல்லியிருக்கலாண்டி பென்ஷனை கொடுக்கிறோம் சொல்லல. அந்த இறந்து போன ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் வார்த்தை அதுல இல்லைங்க. ஓகே, அவங்க சொன்ன அறிவிப்பு இல்லை. அதனால அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. நாங்க திரும்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை வரவேற்கிறீங்க, அறிவிக்கப்படாததும் இருக்கிறது, அவையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறீங்க. திரு மாஃபா பாண்டியராஜன் நம்முடைய இன்னும் சற்று நேரத்தில் என்ன இருக்கிறார்? ஏன் தாமதம்? 2011 அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் இது வரைக்கும் செயல்படுத்தல அப்படிங்கறது போன்ற கேள்விகள் அவர் முன் இருக்கின்றன. ஆனா அதற்கு முன்பாக திரு அப்பாவு அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், இந்த ஒரு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும்னு இந்த ஊழியர்கள்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஏற்கிறது. 2003 முந்தைய ஜெயலலிதா ஆட்சியில தான் இது வந்ததுங்கிறத நானும் உணர்றேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இரட்டை நிலைப்பாடு இருந்திருக்கு அப்படின்னா மறுப்பீங்களா? இரட்டை நிலைப்பாடு நீங்க தான் சொல்ல முடியுமே தவிர வேற யாரும் சொல்ல போறதில்லை. யாம்னாக்கி 1/4/2003 கொண்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாட்டு 3 ஆண்டு காலம் அவங்க இருந்தாங்க. 2006 நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த நம்முடைய சங்க தலைவர் சவுந்தரராஜன் சொன்ன மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. 2011 இந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இன்றைய சந்தேகம். இன்னைக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க 110 விதி. இத நம்ம தம்பி சவுந்தரராஜன் வரவேற்கிறாங்க. அக்பர் அதுல முரண்பாடு இருக்குங்க. என்னைய பொறுத்த அளவுல இந்த அறிக்கையை நான் எப்படி பாக்குறேன்னா, பல 100 அறிவிப்புகள் 110 விதியின் கீழ் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க நிறைய ஸ்டுடியோக்கள் இருந்து, வாகினி ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ, விஜயா ஸ்டுடியோ எல்லாம் நிறைய இருந்து. அதெல்லாம் காலப்போக்கில் கல்யாண மண்டபம் ஆட்டு, கல்லூரி ஆட்டு, பள்ளிக்கூடம் ஆட்டு, ஆஸ்பத்திரியா மாறிட்டு இவனை தமிழ்நாட்டிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றம் தான் மிகப்பெரிய ஸ்டுடியோ. அங்க கடந்த 5 ஆண்டுகளாட்டு நம்முடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியை வாசிக்கக்கூடிய ஒரு முதல்வர்ங்கிற ரோல்ல இதை வாசிக்காங்களே தவிர, எப்படி படத்துல நடிச்சிட்டு திருப்பாதி எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. அதே போல நான் தானே ஏற்றுக்கொண்டேன். நானே 3 முறை சட்டமன்றத்தில் இருந்தவன். நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு நான் விளக்கம் சொல்ல நீங்க சொல்லுங்க. 7000 கோடி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இல்ல, என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சட்டமன்றம் ஒரு ஸ்டுடியோவா இருந்து 5 ஆண்டு காலம் நடிச்சு அறிவிப்புக்கு பற்றி தெரிஞ்சிருக்க அது தெரியணும்ல. அறிவிப்பு என்னன்னா 5 இன்னும் ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. இதோட நாளையோட சட்டமன்றம் முடியுது. இவங்க 5 ஆண்டு கால ஒப்பந்த நடிப்பு முடியுது. 5 நாள் தான் என்ன இருக்கு, நீங்க ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்பு 2011 வரைக்கும் நேரம் இருந்தது. இந்த பழைய திட்டத்திலிருந்து புதிய திட்டம் வந்தது முந்தைய ஜெயலலிதா ஆட்சியில. நாங்க மாற்றுவோம்னு சொன்னீங்க. 2006 இருந்து 11 வரைக்கும் நேரம் இருந்தது. ஏன் செயல்? இன்னொன்னு, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடிய பழைய பென்ஷனுக்கு முரணான நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்கு. அதுதான் நான் இப்ப தெளிவா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்,
மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டமானது வாஜ்பாய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ந்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் வெஸ்ட் பெங்காலும் திரிபுராவும் தவிர மீது எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, மாநில அரசுக்கு எந்த இதுவுமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. மத்திய அரசு மத்திய அரசு அந்த கொண்டு வந்த சட்டமானது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான். மாநிலங்களும் உண்மையை தெரிஞ்சுடுங்க. உண்மை இருந்து இல்லன்னா நீங்க சொல்லுங்க, நான் மாநில அரசு விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மத்திய அரசு 2014 சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாலே 1/4/2003 இந்த சட்டத்தை கொண்டு வந்து 6/8/2003 நடைமுறைப்படுத்தி 5 வருஷம் 8 வருஷமாக முடிக்காத 2006 11 வரைக்கும் ஏன் நீங்க தான் மாத்தல? ஆட்சி மாற்றம் இல்ல, நாங்க செய்யலன்னு தானே ஆட்சி மாற்றம் வந்தது 2011. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் 2011 வந்தது. இதற்கு சட்டப்பூர்வ வடிவம் நாடாளுமன்றத்தில் மசோதாவா வைக்கப்படுது. புதிய பென்ஷன் திட்டத்தை ஆதரிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு போடுது. எதை அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறாங்களோ சொல்றேன், அது வந்து மத்திய அரசுக்கு தான். மத்தியில கொண்டு வந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான். இல்லங்க, மாநில அரசு விரும்பினா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஜெயலலிதா ஆட்சி அவர்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சட்டம் வரல அப்படின்னா, அந்த சட்டம் வரலன்னா அதற்கான ஸ்கோப்பே இல்லாம போயிருக்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் அல்லாது மத்திய அரசு கொண்டு வந்தது அரசு ஊழியர் சங்கங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான். மாநில அரசு விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம். இத தரம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஏற்றுக்கொண்டது நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயா வந்து நேரடியா எந்த பதிலும் சொல்ல இல்ல. நான் சொல்றேன், 2003 இது வந்து அவர் அரசாணை மூலமா தான் மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இருங்க சொல்லுங்க சார், முதல்ல இதை கொண்டு வந்தது மத்திய அரசு. இது மட்டும் இல்ல, எல்லா கவர்மெண்ட்டுமே இதை கொண்டு வந்தது. சில மாநிலங்கள் இதை அமல்படுத்தல. அது இல்லன்னு யாரும் சொல்லல. ஓபனான விஷயம். ஆனா இன்னொன்னு கேட்கிறேன், 2005 இவங்க 2006 திமுக வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. 5 வருஷ காலமா இத பத்தி எந்த விதமான கருத்தும் பேசல. ஏன் இவங்க அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சு அதை நடைமுறைப்படுத்தல? நீங்க கொண்டு வந்த சட்டம் இந்த பகுதியில் நம்முடைய திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் நன்கு உணர்வீர்கள், இந்த உத்தரவாதம், இந்த ஒரு புதிய பென்ஷன் திட்டத்துக்கு மாற்றா பழைய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய 2011 தேர்தலில் அவங்க அளித்த உத்தரவாதம். 5 வருஷம் இன்னைக்கு நிபுணர் குழு அறிவிக்கப்படும். திரு அப்பர் சொன்னது போல ஏற்றுக்கிறேன்னு சொல்லல. நிபுணர் குழு நீங்க ஏத்துக்கிட்ட விஷயம், தேர்தல் அரங்கத்தில் ஏத்துக்கிட்ட விஷயம், இன்னைக்கு நீங்க ஏத்துக்காம அது சரி வருமா வராவதான்னு பாக்குறதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கிறீங்க. பாருங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ் சார், இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஓகே, இந்த புது பென்ஷன் ஸ்கீம்ல பிளஸ் இருக்கு, நாங்க வந்து இல்லன்னு சொல்லல. இங்க பாருங்க, பிளஸ் என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அதை விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்துல அவங்களால இதை அண்டர் ரைட் பண்ண முடியல. அதனால பல நாடுகள்லயும் இந்த மாதிரி மாற்றி புது பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிட்டு தான் இருக்கு. 2011 தேர்தல் அறிக்கையில இது கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவங்க ரெஸ்பான்ஸ்க்கு அம்மா கொடுத்தது நிஜம்தான். ஆனா வந்து அப்ப பல கோரிக்கைகள் அவங்க முன்வைத்திருந்தாங்க. அந்த டயத்துல வந்து அரசு ஊழியர் சங்கங்களை அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல
இருந்தவங்களை அடிச்சு உதைச்சது திமுக அரசாங்கம். அன்னைக்கு வந்து தவறா சொல்லக்கூடாது. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐயா இங்க பாருங்க, எல்லாமே இருக்காங்க. ஐயா இங்க பாருங்க, அந்த டயத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருந்த எப்பவுமே ஒரு சுமூகமான உறவு. சுமூகமா இருந்தீங்க. எனக்கு டீச்சர் எடுத்து பாருங்க என்னென்ன எழுதி. அதனாலதான் மத்திய அரசு 2011 நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில இல்லனாலும் தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் மேடையில முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவாதம் கொடுக்கிறார். உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்? கண்டிப்பா வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து புது பென்ஷன் ஸ்கீம் இருக்கிற வீக்னஸஸ் பார்த்து பழைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கிற ஸ்ட்ரென்த் எடுத்து ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் எங்க எங்க சொன்னாங்க. இப்ப தேர்தல் அறிக்கையில 150 கமிட்மெண்ட் என்ன கிடையாது. ஐயா பிரச்சாரத்துல பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டமே தொடரும். பழைய பென்ஷன் தெளிவா சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் எதுக்கு ஓட்டு போட்டாங்க சார்? அவங்க பரிசீலிக்கிற சொன்னாங்களோ அதற்கான நடவடிக்கையை 5th இயர்ல, அதுவும் நாளையோட சட்டமன்ற கூட்டத்தொடர முடிய போகுது. இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. இவ்வளவு தாமதமா சொல்வது அப்படிங்கிறது கண்துடைப்பா இல்லாம என்ன பார்க்க? இது வந்து இன்னைக்கு நீங்க இது சரி வருமா வராத அமைக்கிறதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, இதை நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருந்தா இந்த கேள்வியே கிடையாது. இங்க பாருங்க, நம்ம வந்து சமூக பாதுகாப்பு அரசு ஊழியர்களுக்குன்னு சொல்றப்ப அதுல பல அங்கங்கள் இருக்கு. ஓகே, இப்ப ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒரு பக்கம், பென்ஷன் ஒரு பக்கம், உங்களுக்கு கிராஜுவிட்டி ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் இந்த 20 அம்ச திட்டங்கள்ல 20 அம்ச கோரிக்கைகள்ல பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு அம்சம் தான். நான் உங்களை என்ன வேண்டி கேட்கல. பாருங்க, அரசு ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அம்மா வந்து. அதுல ஒரு இல்ல முன்பு அறிவிக்கிறது வந்து இங்க பாருங்க 11 விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்லயோ இல்ல முதல் ஆண்டுலயோ 2வது ஆண்டுலயோ 3வது ஆண்டுலயோ 3வது ஆண்டுலயோ ஏன் அறிவிக்கல? பாருங்க, தேர்ந்தெடுக்க அங்க பாருங்க ரெகக்னைஸ்ட் யூனியன் கூட பேசிட்டு வந்திருக்காங்க, கண்டினியூஸா பேசிட்டு. இன்னைக்கு உடன்பாடு ஏற்பட்டுச்சா? இன்னைக்கு உடன்பாடு ஏற்பட்டதால அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து உடன்பாடுனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பாருங்க, 6 லட்சம் சொல்லுங்க, முதல்வர் சொல்ல சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் போராட்ட குழுவை சந்திக்கக்கூடிய தெம்பு இல்லைங்க. போராட்ட குழு நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். போராட்ட எந்த டிபார்ட்மெண்ட் பத்தியும் ஒரு தெளிவு இருக்கவங்க தான் போராட்டம். நீங்க அது மாதிரி சொல்லாதீங்க, அது மாதிரி சொல்லாதீங்க. ஒரு ஆட்சி தெம்பிருக்கவங்க தான் பேச முடியுங்கிறீங்க. ஏன் வந்து தெம்போட இந்த பிரச்சனைகள்லாம் 98 ஊதிய குழு கலைஞர் போட்டாரு, 2008 போட்டாரு, 2010 ஓட போறாரு. இதே ஜெயலலிதா இந்த மாதிரி கோரிக்கைகளை 2011 பிப்ரவரியில இதே போன்ற பிப்ரவரி 2011 அன்னைக்கும் போராட்டம் நீங்களே இதே சட்டத்துல பேசிருக்கீங்க. கலைஞருடைய இரட்டை வேடம் சொல்லி நீங்களே இதே வாய்ஸ்ல அதே சட்டமன்றத்துல இதே இஷ்யூல பேசிருக்காங்க. ஊதிய குழு ஐயா இந்த ரெட்டை வேடம் 2008 இதே வார்த்தைகள் நீங்க இதே வாய்ஸ்ல இதே சட்டமன்றத்துல கலைஞருடைய இரட்டை வேடம் இதே இஷ்யூல பேசியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் எடுத்து பாருங்க, இரட்டை வேடம் கலைஞருடைய இரட்டை வேடம் பேசியிருக்காரு இதே இடத்துல. இதே அரசு அதிகாரி இதே சட்டத்தில் பேசுறீங்க. அரசியலுக்காக என்ன அரசியலுக்காக பேசுறது? இதே வாய்ஸ் இதே இஷ்யூல இரட்டை வேடம் பேசுறீங்க. அரசூழியர் இன்னைக்கு வந்து
விஜயகாந்த் பேரை சொல்லி அப்பாவும் விட்டுருங்க. திரு பாண்டியராஜன் பற்றி அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு கரிசனமா கண்துடைப்பா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 11 சலுகைகளை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த மாதத்துல தொடக்கத்திலிருந்து அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. பல கேள்விகள் இது சார்ந்து எழுந்திருக்கின்றன. நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துடைய திரு அப்பர் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படல, சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறதுக்கு நீங்க வரவேற்பு தெரிவிச்சிருக்கீங்க. இந்த பென்ஷன் திட்டத்துல ஒரு நகர்வு ஏற்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முழுமையா திருப்தி அளிக்கனாலும். ஆனா இதுல சாமானியர்களுக்கு பல கேள்வி எழுது. இன்னைக்கு இந்த ஒரு பென்ஷன் திட்டத்துக்கு அடுத்த கட்டம் போகுது. இன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கடன்ல இருக்கிறது அப்படிங்கறது நீங்க நன்கு அறிவீங்க. அரசுடைய மொத்த வரி வருவாய் அப்படிங்கிறது 1 லட்சம் கோடி. ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் மட்டும் 67,000 கோடி போகுது. பென்ஷனுக்கு மட்டும் 19,000 கோடி, சேலரிக்கு 47,261 கோடி. இன்னைக்கு விவசாயிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கோ பென்ஷன் இல்லை. ஒப்பீட்டளவுல நீங்க நிச்சயம் ஏற்றுக்கொள்ளீர்கள், அவர்களை எல்லாம் விட நீங்கள் ஒப்பீட்டளவுல சிறப்பான சலுகைகளோட இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிதி நிலைமையில இந்த ஒரு திட்டமும் அடுத்த கட்டத்துக்கு நகருமானால் அரசுடைய நிதி நிலைமையை பார்க்கும் பொழுது இது சரியா அப்படிங்கிற கேள்வி சாமானியர்களுக்கு. ஹரி, இன்றைக்கு தமிழக அரசினுடைய பட்ஜெட் நீங்க எத்தனை லட்சம் கோடியா இருந்தாலும் சரி, அதை அரசுக்கு ஈட்டி தருவது யார்? ஈட்டி தருவது யார்? அந்த வருமானம் யாரு? அதுக்குதான் சம்பளம் இல்லையா? அரசு ஊழியர்கள். இன்றைக்கு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல 2 வரி படிக்கட்டுமா? அரசால் தீட்டப்படும் செயல் திட்டங்களும் வகுக்கப்படும் நல திட்டங்களும் உரிய முறையில் மக்களை சென்றடைய செய்பவர்கள் அரசு அலுவலர்கள். ஒரு அரசின் செயல்திறன் அரசு அலுவலரின் செயல்திறனை பொறுத்தே அமையும். அரசின் அடித்தளமாக, அச்சாணியாக, முதுகெலும்பாக விளம்புவர்கள் அரசு அலுவலர்கள். மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில இப்ப நீங்க ஒரு தேசிய அளவுல ஒரு திட்டம் வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த ஒரு கோரிக்கை ஏற்கப்படுமானால் இன்னும் 10,000 கோடி அரசுக்கு செலவாகும். இன்னைக்கு அரசுடைய சலுகைகளையும் உதவியும் தேவைப்படக்கூடிய இன்னும் எவ்வளவோ செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபசர் 4 பாடம் அவர் எடுக்கிறார் ஒரு வாரத்துக்கு, அவருக்கு 1 லட்சம் அளவுக்கு சம்பளம் கிடைக்குது. இதை விட மோசமான விளிம்பு நிலையில எவ்வளவு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கரெக்டுங்க. சலுகைக்கு மேல சலுகையாங்கிற ஒரு கேள்வி எழுமா? கரெக்டுங்க. நாங்க சலுகைக்கு மேல் சலுகை கேட்கவில்லை. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த ஓய்வூதியம் என்பது அது உரிமை, நாட் சலுகை. இன்னொன்னு, இந்த புதிய பென்ஷன் திட்டம் அமலாக்கப்படுவதால் மாநில அரசுகளுக்கு சுமை. இப்ப நான் 10 ரூபாய் கட்டினா அரசாங்கம் 10 ரூபாய் போடணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அதனாலதான் இந்த திட்டம் சம்பந்தமாக முதல்வர்கள் கூட்டம் நடைபெற்ற பொழுது அப்போதைய மேற்கு வங்க முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா இது ஒரு வேஜ் கட், அதனால நாங்க எங்க மாநிலத்தில் அமுல்படுத்த மாட்டோம் சொன்னாங்க. திரிபுரால அமுல்படுத்தல. அமுல்படுத்திய 2 மாநிலங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு, அரசுடைய பங்களிப்பு, இது சேரக்கூடிய பென்ஷன் திட்டம் அரசுக்கு சுமைனா அரசே கொடுப்பது அரசுக்கு சிறப்பா? எது இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தினால அரசுடைய சுமை குறையுமோ? ஆமா, நீங்க இது கூடுதல் செலவுங்க. இதுதான் செலவு. இதுல உங்களோட அதுதான் நான் சொல்றேன், பங்களிப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன், அரசு பங்களிப்பே தேவையில்லைங்கிற. இதுல இப்ப கேரளாவில் 2013 வரைக்கும் நியமனமானவர்களுக்கு இது தேவையில்லைன்னு சட்டம் போட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் ஷேர் போட முடியல. கர்நாடகா நாங்க ஸ்டேட் ஷேர் போட முடியல, அதனால இந்த திட்டம் தேவையில்லைன்னு மாற்றி அமைச்சிட்டாங்க.
அதுதான் நாங்க சொல்றோம். மத்திய அரசுக்கு நிகரா இந்த ஒரு பென்ஷன் இன்னொன்னு பென்ஷன் சம்பந்தமா ஊதியத்துல அந்த படி இல்ல இந்த படி இல்லங்கிறீங்க. எந்த படியும் இல்லாம இந்த ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது அதுவும் அரசுடைய நிதி நிலைமையும் அவ்வளவு சிறப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு சோசியல் செக்டர் ஸ்கீமுக்கு நிறைய போகுது, இன்னைக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது கூடி வருது. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு வேணும் உரிமைன்னு கேட்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு மோசமான ஒரு நிதி நிலைமை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இது கேட்பது சரியா? வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த போது 9ஆம் தேதி அரசு அழைத்து பேசியதுங்க. நிதி அமைச்சர் தலைமையில நிதித்துறை செயலாளர் எல்லாம் இருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகின்ற பல்வேறு திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு, நாங்க சொல்றோம்ட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னோம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வணிக வரித்துறை அரசுக்கு வந்து வருவாயில 75% வணிக வரித்துறை மூலமாகத்தான் வருகிறது. 55,000 கோடிக்கு மேல வருதுங்க. இப்ப அந்த துறையில ஊழியர்கள் அதிகாரிகள் 15 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. ஜாயிண்ட் கமிஷனர்ல இருந்து 4500 பணியிடங்கள் காலி. எது? அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த பணியிடத்தெல்லாம் நிரப்புனீங்கன்னு சொன்னா, இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணியிடங்கள் முழுவதும் 1980க்கு முன்பாக சாங்ஷன் செய்யப்பட்ட பணியிடங்கள். அதற்கு பின்னாடி எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்கிறது, அதற்கு இப்போ அரசு புதிய புதிய திட்டங்களை அறிவிக்குது. அதெல்லாம் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போனோம். கேள்வி ரொம்ப நியாயமானது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்கிறது, நாங்க வந்து நிறைய மக்கள் நல திட்டங்களை அறிவிக்க போறோம், அதற்கேற்றாற் போல வருவாய்த்துறையில கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்துவோம் அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில இருந்தது இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு பணியிடங்கள் எவ்வளவு, காலி பணியிடங்கள் எவ்வளவு? 7486 பணியிடங்கள், தாசில்தார் பணியிடங்கள் உட்பட. பாருங்க, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் இதை அப்ரோச் பண்ணேன்னா, சாங்ஷனிங் ஸ்ட்ரென்த் 1980க்கு முன்னால சாங்ஷன் பண்ணது ஒரு கட்டம். அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, சில விதத்துல சில இடங்கள்ல இருக்கிற ஜாப்ஸ் வந்து ரிடண்டன்டா இருக்கு, கிளரிக்கல் பொசிஷன்ஸ் ரிடண்டன்டா இருக்கு, டெக்னாலஜி பொசிஷன்ஸ் ஊழியர்கள் இன்னும் நிறைய தேவைப்படுறது அப்படிங்கிறது. நீங்க 2011 தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து அம்மா திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கீங்க, லேப்டாப், புதுசா ஆடு மாடு கோழி இதெல்லாமே அறிவிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதை செயல்படுத்துறதுக்கு இன்னும் பணியிடங்கள் வேணுங்கிறது நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொல்றீங்க 67% நம்ம ஓன் இன்கம்ல இன்னைக்கு வந்து பென்ஷனுக்கும் ஓய்வூதியத்துக்கும் சேலரிக்கும் போகுதுன்றது நீங்க சொன்ன விவரம், இருக்கிற விவரம். 1,05,000 கோடியில வந்து 67% வந்து இந்த ரெண்டு ஐட்டங்களுக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த 2 லட்சம் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ஸும் சாங்ஷனிங் கொஸ்டினே ஒரு கேள்விக்குறியா தான் நான் சொல்றேன். அது எப்படி எந்த கான்டெக்ட்ல சாங்ஷன் பண்ணது, அது இப்ப வந்து அந்த தேவை இருக்கிறதா என்பது வந்து ஒரு உருவாக்கப்படும் சொன்னது உங்களுடைய தேர்தல் அறிக்கை. அதாங்க இங்க பாருங்க, புதுசா உருவாக்கப்பட வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன, நான் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புது துறைகள் உருவெடுத்திருக்கின்றன. அவங்க சொன்ன மாதிரி புது துறைகள் நிறைய உருவெடுத்திருக்கு. அம்மாவின் ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி துறைகள் உருவெடுத்திருக்கின்றன, இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல 80க்கு முன்னால் சாங்ஷன்ஸ் இவ்வளவு, ஆனா இன்னைக்கு அதுதான் அதை உடனே ஃபில் அப் பண்றது சாத்தியம். புதிய பணியிடங்களுக்கான தேவை நேச்சுரலா ஏற்படுது. பாருங்க, இன்னைக்கு வந்து பல லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் a crore வந்து வார்த்தைகளை பாருங்க. 90 லட்சம் பேர், 1 கோடி கிட்ட பாருங்க. லட்சக்கணக்கில் இருக்கு. அம்மா சொன்ன விஷயத்தை அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 11வது இஷ்யூ அவங்க சொல்லி இருக்கிறது, ஒரு மனிதவள மேம்பாட்டு பிரின்சிபல்ஸை நம்ம வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்றப்போ ஒண்ணு ஹைரார்கி பார்க்கணும். இந்த அளவு ஹைரார்கி தேவையா என்பதற்கு நிர்வாக சீர்திருத்தங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழக அரசாங்கம் வந்து இதுல முன்னோடியா இருக்கு. இ கவர்னன்ஸ் இன்னைக்கு வந்து இ சேவை மையங்கள் இன்னைக்கு 10,000க்கு மேல உருவாக்கப்படும் பொழுது 38 அரசு சேவைகள் எலக்ட்ரானிக்கா வந்து நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது பழைய 80க்கு முன்னால சாங்ஷன் முடிச்சு வச்சிருந்தேன் அதே இன்னைக்கு இருக்கணும்னு சொல்றது சாத்தியக்கூறற்ற விஷயம். இன்னைக்கு இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். 4321 இடத்துக்கு பட்டதாரி பணியிடத்துக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் பரீட்சை வச்சாங்க. 8 லட்சம் பேர் பரீட்சை எழுதினாங்க 2013. இன்னைக்கு வருஷம் 3 ஆக போகுது, என்ன அதுக்கு ரிசல்ட்டே போடல. அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இந்த 5 ஆண்டுல பட்டதாரி ஆசிரியர். அதே போல 2004 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல 50,000 பணியிடம் வந்து
தொகுப்பூதியத்தில் போட்டிருந்தாங்க ஆசிரியர் பணியிட இடைநிலை ஆசிரியர் பணியிடம். 2006 கலைஞர் வந்த உடனே காலமுறை ஊதியமாக்குனது கலைஞர் ஆக்கினாரு. இன்னைக்கு 5000 நர்சஸ் காலமுறை தொகுப்பூதியத்தில் இருக்கிறாங்க. நான் கேட்கும் போது நீங்க கவனிங்களோ இல்ல பேச விட்டாங்களோ அதாவது நர்சஸ் இன்னைக்கு 2700 பேர் போக இருக்காங்க. இன்னைக்கு 1200 பேருக்காக காலமுறை ஊதியம் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கூப்பிட்டு பேசிருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய வாதம். கலைஞர் ஊனமுற்றோர்கள் வந்த உடனே நேர அவங்க இடத்துல போய் பேசினாரு. பல் டாக்டர்கள் போராட்டம் பண்ண உடனே ஆர்காட்டர் அனுப்பி போய் கேளுன்னு சொன்னாரு. நேரே போராடுற இடத்துல போய் இன்னைக்கு நீங்க தினம் ஊடகத்தை பாருங்க, பத்திரிகை பாருங்க, நீங்களே பாருங்க. தினம் போராட்டங்களை காவல்துறையை விட்டு நீ அடக்கி இதே 2011 தலைமைச் செயலகத்தை நோக்கி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. விரட்டி அடிக்கப்படுறாங்க. காவல்துறையால் கையெழுத்துல 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பினது ஜெயலலிதா அவர்கள். சட்டம் போட்டது ஜெயலலிதா அவர்கள். எஸ்மா சட்டம் போட்டது ஜெயலலிதா அவர்கள். கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 98 ஊதிய குழு சொல்லுங்க. நீங்க 98 ஊதிய குழு யாரு? கலைஞர். 2008 யார் போட்டா? கலைஞர். 2018 போட போறது கலைஞர். வேற யாரும் ஊதிய குழுல கலைஞர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு உனக்கு சம்பளம் பெண்கள் நிர்ணயம் பண்ணது கலைஞர். வேற யாரும் இல்ல. ஒரு வீட்டுல விளக்கேற்றக்கூடியதான் கலைஞரே தவிர விளக்க அணைக்கிறது கலைஞர். அப்படின்னா 2011 இன்னைக்கு நடக்கிறது போல தேர்தல் நெருக்கத்தில் அன்னைக்கும் போராட்டம் நடத்தியது. அந்த ஊழியர்கள் மேல ஏன் தடியடி நடத்தப்பட்டது? நீங்க காவல்துறையினர் போலீஸ் என்ன நடக்குங்கிறது இப்ப நீங்க பாத்துருக்கோம். இன்னைக்கு குப்புசாமி இறந்து போனா காவல்துறை கொண்டு விட்டா ஊனமுற்றவர்களை பிடிச்சு கொண்டு சுடுகாட்டுல ராத்திரி 18 மணிக்கு கொண்டு இறக்கிறேன். அப்ப காவல்துறையை ஏவிட்டு அடிக்கல. நீங்க ஒரு ஊனமுற்றவர்களை இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. நீங்க சொல்றது அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. பழைய கதையை பேசியா புது கதைக்கு சொல்லுங்க. புதுக்கதை இன்னைக்கு கோரிக்கை இன்னைக்கு 11 என்ன கோரிக்கை சொல்லுங்க. நாளைக்கு தனி பழைய பென்ஷன் திட்டத்துக்கு நான் 110 விதியில இருந்து அம்மா அறிவிச்சிருக்கல. அதுக்கு இன்னைக்கு டிபேட் வச்ச மாதிரி 2011 நீங்க கண்டிப்பாக தாக்கப்பட்டோம். நானும் அதுல ஒருவன். திமுக ஆட்சி அதுக்கு டிபேட் இப்ப வைக்கல. 110 விதியில ஐயா சொல்றது இந்த 110 விதியில நானே சொல்லிட்டேன். நான் இது அரசு ஊழியர்களை ஏமாத்துற செயல். கலைஞர் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு, இந்த அரசு நிச்சயமா எந்த நடவடிக்கை எடுக்காது, நீங்க எல்லாருமே போராட்டத்தை கைவிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இவங்க நாளைக்கே திரும்ப வந்தாலும் கலைஞர் அறிக்கை ஏற்று தான் வந்திருக்காங்களே தவிர இந்த 110 இல்ல. நான் ஒரு சட்டமன்றத்தில் தான் தனவாராக நீக்குவார். இங்க நீக்க நான் 110 அறிவிச்சிருக்காங்க. இது போல பல 100 அறிக்கைகள் 110 வந்திருக்கு. துணை நகரம் திருமலை செயல வருவாங்க வந்திருக்கா? மதுரையில வரும் திருமலை வந்திருக்கா? நீங்க வண்டனூர் பேருந்து நிலையம் வந்திருக்கா? இல்ல வரல. அதே போலதான் இதுவும் வராது. இது இது நடிப்பு. மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ சட்டமன்றத்தில் நடிப்பு. 19 சொல்லுவாங்க பாருங்க. 110 நடிப்பு. இந்த விஷயங்கள்லாம் இந்த 11 அம்சங்கள்லாம் நீங்க ஏற்கனவே
ஏற்கனவே செய்திருந்தால் இந்த விமர்சனத்துக்கு இடமே இல்லை. இல்லங்க, எந்த நேரத்துல இங்க பாருங்க, இல்ல அதுக்குன்னு டிராமான்னு சொல்ல முடியாது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதுல வந்து ஒன்னும் டிராமா கிடையாது. ஓகே, இது என்னைக்கு வரப்போகுதுன்னு கேட்கறது தவறான விஷயம். நல்லா இருக்கு, நீங்க பேசும்போது அரசாங்கம் வந்துருச்சு. வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 நாள் தான் இருக்கு பாருங்க வந்தாச்சு. கிடையாது, பதிவு பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா சொல்லணும். பாருங்க, தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் எடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் திமுக உள்ளடங்கிய பிஜேபி அரசாங்கத்துல 2003 கொண்டு வந்தது. அதனால தயவுசெய்து வந்து ஏதோ மாநில அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. 2003 கிடையாது. தொகுப்பூதியத்துல அதே கோர்ட் உத்தரவு இருக்கக்கூடிய விஷயங்கள், தொடர் கோரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு அவங்களுடைய போராட்டத்துல நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் ஏன் ஏற்கப்படல? சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு கூட தேவைப்படாத 20 அம்சங்கள்ல கோரிக்கைகள் வித்தியாசமான கோரிக்கைகள். அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் அதிகமாகிவிட்டது. அதனால ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து அந்த நலத்திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் ஆபீஸ் போடுங்கன்னு கூட ஒரு அம்சம் இருக்கு. இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வந்திருக்கு, கன்சிடர் பண்ணுவாங்க. சமூக நல பணியாளர்கள் விஷயம் கோர்ட் உத்தரவு இருக்கக்கூடிய விஷயம் சார். அது அவங்க தொடர்ந்து போராடி வரக்கூடிய விஷயம், அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவருடைய பென்ஷன்ல பெரிய பிரச்சனைக்குள்ள பாருங்க, ஒரு ஆசிரியர் பணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய்க்கு உயர்த்தி இந்த அரசாங்கம் தான் 3 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அந்த 10,000 15,000 ஆக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் தான். அந்த பிரயோஜனம் சந்தோஷமா சந்தோஷமா வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. 2000 பேருக்கு மேல 2000 ஐயா ஊதிய பாருங்க. இன்னைக்கு கருணாநிதி அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஸ்ட்ரைக் பண்ணவங்க எல்லாம் வித்ரா பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அது ஏன்ற ஒரு இதனாலதான் வந்து வித்ரா பண்ணிருக்காங்க. உங்களுடைய இன்னைக்கு வந்து இவர் போன்ற அமைப்புகள் கலந்துகளை வித்ரா பண்ண அமைப்புகள் உண்டு. நாளைக்கு உங்களுடைய அமைப்புகள் முடிவெடுக்க போகுது. இதுல ஒரு மிடில் கிரவுண்ட் நீங்க அச்சீவ் பண்ணதா கருது இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகள் பல ஏற்கப்படல. நீங்க வந்து சமூக நல ஊழியர்கள் உட்பட இந்த ஒரு விதிகள் மாற்றப்படணும், அரசு ஊழியர்களுடைய விதிகள் மாற்றப்படணும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்படல. பட் ஒரு மிடில் கிரவுண்ட் அச்சீவ் பண்ணப்பட்டதா கருது இல்லையா நீங்க? இல்ல சார், இதுல வந்து நாங்க தொடர்ந்து நடந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஆஃப்டர் ஆல் தி பிரஷர். எஸ், நீங்களே உங்களுடைய ஊடகத்துல தினந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்தது என்றதை காட்டியிருக்கிறீங்க. அப்ப அதற்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இப்ப இந்த அறிவிப்புல சில முன்னேற்றங்கள் இருக்கு, நாங்க அது இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. அப்போ முக்கிய அம்சங்கள் இப்ப கூட பாருங்க, சார் சொன்னாங்க 1000 ரூபாய் பென்ஷன் 1500 ரூபாயாக மாறி இருக்குன்னாங்க. அது பென்ஷன் என்கின்ற ஹெட்டிலே அது வரல. ஏன்னா ஒரு பென்ஷன் சொன்னா அந்த ஓய்வூதியத்துக்கு வந்து அகவிலைப்படி உண்டு, டிஏ உண்டுங்க. இது வெறும் 1000 ரூபாய்ங்கிறத 1500 ரூபாய். அவங்க கோருவது மினிமம் பென்ஷன், மினிமம் 3050 ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கறாங்க. அந்த 3050க்கு டிஏ உண்டு. இப்ப இவங்க 1000 1500 உயர்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கை என்பது மினிமம் பென்ஷன் கொடுங்க. 30 வருஷம் வேலை பார்த்திருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 30 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா 50,000 60,000 உயர்த்தி இருக்கிறோம். பணியாளர்களுடைய நெடுநாள் கோரிக்கைகள் நிறைவேறும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புங்க, 41 மாத ஊதியம் அவர்களுடையது, அவர்களுடைய விஷயம். அதுல நிறைய பேர் அந்த 4 வருஷத்துல இறந்து போயிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து then I have to take your answer. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 11 விஷயங்கள் கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணி ஒரு பேக்கேஜா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கோரிக்கைகள் 20 இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிடில் பாத், அது இந்த மிடில் பாத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கருணையுடன் அவங்க செஞ்சிருக்கிற விஷயம் நான் நினைக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ கிடையாது. இவங்க இது வரைக்கும் கோரிக்கைகள் 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடந்தது. இல்ல புரியுது. இங்க பாருங்க, சில கோரிக்கைகள் 25 வருஷம், சில கோரிக்கைகள் புதுசா வந்திருக்கும். இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இதுல அவங்க ஆட்சேபிக்கிற முக்கியமான விஷயம் வந்து அந்த பென்ஷன் நீங்க கலெக்ட் பண்ற பணத்தை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற கிடைக்கும் சொல்லல இல்லன்னு அர்த்தம். அதுல ஒண்ணு சொல்லாம கிடையாது. 30 வருஷம் நான் வேலை பார்த்துட்டு அரசாங்கத்துடைய இது வந்து
டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் தான் மத்திய அரசாங்கம் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு 12 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நம்ம மத்திய அரசாங்கத்தோட பேரிட்டி பாக்குறோம். இன்னைக்கு தெரியும் அந்த மத்திய அரசாங்க ஊழியர் உழவு, அதனால மாநில அரசாங்கம் கூட்டணும்ன்ற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்க சொன்ன பே கமிஷன் என்னென்ன ஸ்கோப்ன்றத தெளிவா வரையறை வச்சிருக்கோம். அது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸும் அந்த ஸ்கோப்களை கொண்டு போனது முக்கியமான மாற்றம். இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா இன்னும் மீதி செயல்படுத்துறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, ஆர்ப்பாட்டம் என்பது எப்பயுமே இந்த அரசாங்கம் ஆர்ப்பாட்ட அப்ரோச்சுக்கு அடிமணிந்தது கிடையாது. ரெகுலரா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுல ஒரு நேச்சுரல் இதாத்தான் நான் பாக்கிறேன். உங்களுடைய அதான் சார், இப்ப ரப்பர் சார் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். எங்களுடைய போராட்டங்களுக்கு நிர்பந்தத்தின் காரணமா இந்த அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னார். இதுல 100% இது உண்மை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. போராட்டத்தை கண்டு அரசு என்னைக்குமே பயப்படவும் செய்யாது. எந்த அரசு அதுவும் இந்த அரசு. இன்னொன்னு சொல்ற கேளுங்க, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு இல்ல சார், ஒரு நிமிஷம் அரசாங்கம் பயந்து எங்களுக்காக முதலமைச்சருக்கு என்ன நிர்பந்தம் இதுல? எலெக்ஷன் அவங்க ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், இல்ல அது சம்பந்தமா அமைச்சர் குழு போட்டு அமைச்சர் குழு மூலமா எல்லாருடைய கோரிக்கைகளையும் அவங்க வாங்கி இருக்காங்க. இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க ஒரு டைம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? ஒரு வருஷம் அப்படி இல்ல சார். முதல்ல அவங்க பிரியாரிட்டி கொடுத்தது சமூக நல மக்கள் திட்டங்களுக்கு பிரியாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேளுங்க, இன்னொரு அரசு ஊழியர் நலன்கிறது முக்கியம் இல்லையா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் கேளுங்க, ஆனா அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்ல. எதனால இல்லைன்னு சொல்றாங்க கேளுங்க. இந்த அதிமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன சலுகையை பறிச்சிருக்காங்க? எல்லாம் மத்திய அரசு கொடுத்த அவ்வளவு டிஏவும் கொடுத்திருக்காங்க. எல்லாம் கேளுங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க இந்த சலுகை இன்னைக்கு பென்ஷன் ஸ்கீம் இன்னைக்கு உள்ளது இல்ல, 13 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கேளுங்க சார், இதர சம்பள பிரச்சனைகளோ இதர முக்கியமான பிரச்சனைகளோ அரசு ஊழியர்களுக்கு இந்த அம்மா அரசாங்கம் ஏற்படுத்தல. அது நீங்க புரிஞ்சுக்கணும். கேளுங்க, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் சார். அதே போராட்டம் தவறு சார். ரெண்டு மாத்திரம் உங்களுக்கு சார்ந்த இருக்கு சார். நீங்க பென்ஷன் வாங்க முடியாது. நீங்க பென்ஷன் வாங்க முடியாது சார். அதாவது இந்த வேலை நிறுத்த போராட்டம் தவறு. சக ஊழியர்கள் தவறு இல்ல, வேலை நிறுத்த தவறு சார். சக ஊழியர்கள் 2004 ஊழியர் 1000 ரூபாய் வாங்கலாம். அது சட்டமன்ற ஊழியர்களுக்கு 2004 போராட்டம் தவறு இல்ல சார், வேலை நிறுத்த போராட்டம் தவறு. எப்படி தவறு சொல்லுங்க? உச்சநீதிமன்றம் 2004 சொல்லியிருக்காங்க. உங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்திட்ட பல வகையில் பேசலாம். இன்னைக்கு தவறா தெரியுது இல்லையா? திமுக ஆட்சியில 2011 அவங்க செஞ்ச போது ஏன் தவறா தெரியல? நாங்க ஏன் தவறா தெரியல? எதை தெரியல? வேலை நிறுத்த போராட்டத்தை எப்பொழுதுமே தவறுன்னு சொல்றோம். ஏன்னா நாங்க அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தினுடைய சார்பில் ஆதரவு தெரிவிச்சாங்க உங்களுக்கு சார். அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தினுடைய சார்பில் நான் சொல்றேன். இல்ல சார், நான் அரசியல் ரீதியா பேசல. வேலை நிறுத்த போராட்டம் தவறு. நீங்க ஊழியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வாழ முடியும்? அவங்க ஒண்ணு கேட்காங்க, இவங்க அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்க 67 இதெல்லாம் ஒரு பிழப்பா? பேசுறப்ப பேசாம என்ன பேச விடுங்க. இதுக்கும் சேர்த்து ஒரே நிமிஷம்
ஒரு நிமிஷம் நம்ம நல்லா பேசிருக்கோம். இதுல ஏதாவது ஒண்ணு பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? எல்லாரும் ஒரு சமயத்துல பேசுறது சரியா இருக்காது. ஐ டேக் யுவர் பாயிண்ட். பட் ஆனா ஒரே சமயத்துல சொல்றேன், நீங்க அந்த கருத்தை அப்புறம் மறுத்து சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் வேலை நிறுத்த போராட்டம் செய்யறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க 2004. இப்பவும் நான் சொல்றேன், இவங்களோட கோரிக்கை தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது எல்லாரும் பொதுவான அரசு உண்டான கோரிக்கை. வேலை நிறுத்தம் தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேபர் சைடுல நம்ம பார்க்க லேபருக்கு வேலை நிறுத்த உரிமை இருக்கு, ஆனா அரசு ஊழியருக்கு வேலை நிறுத்த உரிமை இல்ல. அதுவும் தேர்தல் சமயத்துல, அதுவும் சில நாட்கள்ல தேர்வு வரக்கூடிய சமயத்துல, அதுவும் ஏற்கனவே மழையினால சென்னையில எல்லாம் பாதிப்பு, அதுவும் அந்த சமயத்துல வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பா திமுக ஆட்சியிலும் நடந்தது, தேர்தல் இருக்கத்துல இப்பயும் நடக்குது, தேர்தல் இருக்கத்துல, அதெல்லாம் கேள்விக்குள்ளாகலையா? நீங்க மழைக்காலத்துல அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செய்தார்கள் என்பதை நீங்க ஊடகத்திலே பாராட்டி, அதனால நான் எங்களுடைய சேவை என்பது மகத்தானதுன்னு அங்கீகரிக்கிறோம். அதனால அச்சுறுத்தலே கிடையாதுங்க, எங்களுடைய வயிற்று பிழப்புங்க. ஏங்க, நான் பணம் கட்டி இருக்கிறேன், செத்து போயிட்டேன், என் குடும்பத்துக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? பென்ஷன் திட்டத்துல இன்னைக்கு முதல்வருடைய அறிக்கையிலே இருக்குல்ல, ஓய்வு பெற்றவர்களுக்கு காலமானவர்களுக்கு வழங்கப்படும் புதிய ஓய்வு திட்டத்துல சொல்லிருக்காங்கல்ல. அப்ப அதுல பென்ஷனும் கிடையாது, அவங்க கட்டின பணத்துக்கு ஈடானதா வாங்க முடியாம சேவைகள் பாதித்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க? நாங்க காரணம் இல்ல, நீங்க தானே போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டோங்க. 12 வருஷமா இறந்தவங்க அந்த எந்த பண பலனும் அடைய இல்ல. கிராஜுவிட்டி கிடையாது, அவங்க கெட்டதுக்கு பென்ஷன் கிடையாது, வாங்கின பணம் எங்க இருக்குன்னு தெரியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் 12 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. இதுல 8 வருஷம் இப்ப இருக்கக்கூடிய முதல்வருடைய ஆட்சி. இந்த ஆட்சியில போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆரம்பிக்கலன்னா அந்த பிரச்சனையே இல்லையே. இந்தியாவில் யாரும் வாங்கல, ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வரல. மத்தியில போய் நாங்க சட்டமன்றத்தை கட்டா வேண்டாங்க, நூலகம் வேண்டாங்க, அதே போல இதை நாங்க கொண்டு வந்ததே இருக்குது. நாங்க கொண்டு வந்ததே இல்லை. நீங்க இதை மக்களுக்கு நன்மை செய்யலாமே, ஏதாவது நன்மை செய்யலாம். கோரிக்கை வச்சாங்களே சார், அன்னைக்கு ஏத்து முடிச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் அவரும் இவரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. 100% சொல்றோம். நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு செய்யத்தான் போறோம். 2013 நீங்க யாரும் சொல்லல, கலைஞர் தான் சொன்னாரு போராடாங்க, நீங்க போங்க, உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வர நான் வந்து செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையே தவிர இந்த 110 அறிக்கை வெறும் நடிப்பு. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற தேர்தலில் நடிச்ச நடிப்பு, 110 விதியில அவ்வளவு நடிப்பு. இந்த நடிப்பு இன்னோட நாளைக்கு முடியாது. நாளோட முடிஞ்ச நல்லாட்சி வரப்போகுது. நிலத்தை ஆக்கிரமிக்க திமுக இடத்தை யாரு நடந்தா பாருங்க எப்படி பேச விடுங்க. சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசல. என்னுடைய வேண்டுகோள், அரசு கடுமையான வார்த்தைகளை நோக்கி பயன்படுத்தினீங்க. ரொம்ப சுருக்கமா இறுதியான வார்த்தை பாருங்க. இந்த அரசுடைய முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். அம்மா சொன்னது இதயத்திலிருந்து வந்த வார்த்தை. இந்த 11 விஷயங்களும் அவங்க செஞ்சு கொடுத்திருக்கிறது ஒரு மிட்பாத் கொண்டு வர்றதுக்காக. அந்த ஸ்ட்ரைக் பண்ண அரசு ஊழியர்கள் கண்டிப்பா இதை பார்த்து நல்ல முடிவு நாளைக்கு எடுப்பாங்கன்ற நம்பிக்கை. சங்கத்தினுடைய மாநில செயற்குழு போராட்ட குழுவினுடைய கூட்டம் சென்னையில் நடக்கிறது. அதிலே முதல்வருடைய இந்த இன்றைக்கு 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்து எங்களுடைய இறுதி முடிவை நாளைக்கு எடுப்போம். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து செல்கிறது? கேள்விகள் தொடர்கின்றன. ஏற்கனவே
ஏன் இது அறிவிக்கப்படவில்லை? இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். தாமதமாக அறிவிக்கப்பட்டாலும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? பல கேள்விகள் எழுகின்றன. இதுல இன்னொரு மாற்று கேள்விகளும் வருகிறது. ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் தான் தமிழகம் இருக்கிறது. அந்த சமயத்தில் இது சாத்தியமா, முழுமையா சாத்தியமாங்கிற போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த போராட்டங்கள் வாபஸ் பெறப்படுமா? இந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடியுமா? இந்த சங்கங்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடருமா? இவற்றை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.